ஹாய் தங்கமே, எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே. எல்லாருமே ஒரு ஹாப்பியாக ஒரு லேட்டாக தான் எந்திரிப்பீங்க. வெளியில் போகிறவங்கெல்லாம் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு சரி காட்டை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி காட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேயே நீங்கள் ஒரு அழகான கொஞ்சம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்காது, இப்போ கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கோங்க. மழையை பாருங்கள், எங்கள் ஊருக்கு அம்மா பாருங்கள். நம்ம காடு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பசுமையாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அதிகாலையிலே எழுந்திரிச்சு இப்படி ஒரு இயற்கையான காற்று இதை சுற்றி பார்க்குறப்ப ஒரு நல்லா இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் உங்களுக்கு காலையிலே காமிப்போன்னு தோணுச்சு. ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க ஒரு சில வருத்தங்கள் கொஞ்ச நாளாகவே போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த காட்டை வச்சு தான் நம்ம மாடுகன்று வளர்த்துட்ருக்கோம்ல, அதையும் கெடுக்கிறதுக்காக இந்த வளர்ப்பு பன்றிகள் வளர்க்குறவங்க நம்ம காட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டு முக்கால்வாசி இதை சாப்பிட்ருச்சு. இந்த வருஷம் நம்ம தட்டாம்பே இந்த எதுவுமே எடுக்கலை, எல்லாமே அதுக்கு அழிச்சிருச்சு சாப்பிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே அதெல்லாமே அவங்க தடந்தான். பனங்கொட்டை போட்டிருந்தோம், அதையும் அழிச்சிட்டாங்க. நாற்று சோளத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அழிச்சு அது ஃபுல்லுமே நம்ம மாடு வந்து சாப்பிடாது, அந்த அங்கே கிடக்கல அதெல்லாம் அழிச்சிருச்சு. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்றோம், நீங்களும் உழைச்சி தான் சாப்பிட்றீங்க. ஒரு பொருளை வளர்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்து வளர்க்க கற்றுக்குங்க, அப்படி இல்லைன்னா வளர்க்காதீங்க. அது ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்? இப்போ நான் ஒரு ஏஜாக இருக்க போய் நானுமே யோசிப்பேன், ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா உங்களால் எங்கள் அம்மாவை எங்ககிட்ட வந்து தர முடியுமா? அவங்க பாவம், அவங்க வயசானவங்க. நானே எங்கள் அம்மாவுக்காக தான் என்னோடய லைஃப்பை தியாகம் பண்ணி நான் எங்கள் அம்மா வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளுமே எங்கள் அம்மா கூட இருந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வளர்க்குறவங்க, இந்த ஊருக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. என்ன ஒரு நாள் 2 நாள் சொல்லுவாங்க, 2 மாதமாக இங்கே காட்டை இப்படி தான் செய்யுது. நானும் எத்தனை நாளைக்கு இது பொதுவான ஒரு இதில் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறது தப்பு தான். நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்கிறேன், எனக்கும் இப்போ நான் பிறந்து எத்தனை வருஷங்கள் ஆகுது. யாரையுமே நான் ஒரு நாள் கூட மன ரீதியாகவும் சரி ஒரு எதுவும் எங்கள் இடைஞ்சலுக்கோ நாங்கள் போய் நின்னதில்லை. உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம், இருக்கிறோம். உங்களை நாங்கள் அப்படி ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். எங்கள் அம்மாவும் இது நாள் வரைக்கும் நானாவது யாரையாவது, எங்கள் அம்மா யாரையுமே கஷ்டமே படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து பாவம். தயவு செஞ்சு எங்கள் காட்டுக்குள்ளே இப்படி விட்டு வந்து நீங்கள் அழிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் பெட்டை வளங்க. நான் வளர்க்க வேணான்னு சொல்ல, எனக்கும் நாய் மாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என் வீட்டில் கெட்டி போட்டு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ வந்து இருந்தேன்னா அங்கே இருந்து யாரையும் கெடுக்காதீங்க. இந்த நீங்கள்லாம் கிராமத்தில் வந்து வாழ்ந்தீங்கன்னா சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கேவலமானவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு தோணும். நாய் போனால் வைங்க, கோழி போனால் வைங்க, எல்லாமே இங்கே வசம் வாங்கி தாங்க வாழணும். நீங்களாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு எடுத்து தான் இங்கே வாழ்வாங்க கிராமத்தை பொறுத்தளவுக்கு. இது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய்.